ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம தனாவும் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு போகும்போது அவங்க கன்சீவாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதே சமயத்தில் இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து நம்ம புவனேஸ்வரி கவனிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரகுராமுக்கு தனா கர்ப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருதா. அதே சமயத்தில் அவங்களோட முடிவு என்னவா இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சீனுவும் எப்பவும் போல நம்ம மாயாவுக்கு எப்படியாவது டான்ஸ் ஸ்கூல்ல அமைச்சு கொடுத்துறணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் ரொம்பவே உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த பத்மாவும் எதுக்காக இந்த சீனு மாயா பின்னாடி என்ன சுத்திட்டே இருக்கான், இவ மட்டும் டான்ஸ் ஸ்கூல்ல ஆரம்பிச்சானா அதுக்கப்புறமா நம்மளை மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிட்ட வந்து, நீ டான்ஸ் ஸ்கூல் நடத்தக்கூடாது, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாருமே இந்த மாதிரி செய்ததில்லை, அதனால நீ டான்ஸ் ஸ்கூல் நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மாயா என்னதான் இருந்தாலும் கேட்குற மாதிரி இல்லை. இல்லத்த கண்டிப்பாக நான் டான்ஸ் ஸ்கூல் நடத்தி தான் தேருவேன். நான் இதுக்காக பரதநாட்டியம் எல்லாம் படித்து வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கலையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறேன். இது ரொம்ப நாள் கனவு எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பத்மா கேட்குற மாதிரி, இல்லை மாயா, நான் உனக்கு மாமியாராட்டு சொல்கிறேன், நீ மட்டும் இந்த டான்ஸ் ஸ்கூல் நடத்தினேன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லும்போது, மாயாவும் என்னதான் நீங்கள் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் நடத்தி தான் ஆவேன், என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பத்மாவும், இனிமே நீ இப்படி ஒரு முடிவில் இருந்தீன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற, நீ சந்திக்கக்கூடிய விளைவுகள் எல்லாமே இனிமே வித்தியாசமா இருக்க போகுது அப்படின்னு பத்மா சொல்றாங்க. நம்ம மாயாவும் அவங்க முடிவுல ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அதே சமயத்துல தனா கிட்ட நம்ம மாயாவும், தனா என்னாச்சு, செக்கப் போனியா, நம்ம எப்படியாவது ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படி சொல்லும்போது தனா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. கதிர்னால இந்த வீட்டுல இருந்து வர முடியாது, கதிர் வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, அதனாலதான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துட்டு இருக்கு மாயா அப்படின்னு சொல்றாங்க. மாயாவும், நீ எதுக்குமே கவலைப்படாத, இந்த ஒரு செக்கப்புக்கு மட்டும்தான் கதிர்னால வர முடியாது, இனி எப்படியும் போவல, அந்த சமயம்ல நீ கதிரை கூட்டிட்டு போகலாம், அதனால கவலைப்படாத, இந்த வாட்டி நம்ம 2 பேரும் போய் செக்கப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தனாவை பார்த்து கதிரும், தனா நீ எதுக்குமே வருத்தப்படாத, நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால இப்போதைக்கு மாயா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் தனாவை சமாதானப்படுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் கதிரோட சேர்ந்து போற மாதிரி இருக்காது நம்ம தனாவுக்கு. தனாவும் எதிர்பார்ப்போட இருக்கும்போது நம்ம மாயாவும் தனாவும் சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. நம்ம மாயாவும் ரமணி பாட்டிட்டு வந்து, தனாவுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம ரகுராமும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கதிர் எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்கான், தனாவுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறமே அவளை கண்டுக்காம இருக்கானே, இதனால தான் நானே ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிருந்தேன்னா தனா எவ்வளோ நல்லபடியாக இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரமணி பாட்டிட்ட வந்து, தனாவும் மாயாவும் மட்டும் எதுக்காக தனியாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஏன் தனாவுக்கு வந்து கதிர் கூட்டிகிட்டு போனா என்னவா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது தனாவுக்கு அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. மாயாவும், இல்லை பெரியப்பா, அவனுக்கு ஏதோ வேலையா இருக்கான், அதனால தான் இதனால வராமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. என்னதான் சமாளித்தாலும் நம்ம ரகுராம் கேட்குற மாதிரி இல்லை. இதான் நான் சொல்கிறது, ஏற்கனவே நான் அமைச்சு தந்த வாழ்க்கையே இருந்தால் நல்லபடியாக தனாவுக்கு இருந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவும் மாயாவும் சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது தனாவை செக்அப் பண்ணி பார்க்குறாங்க. செக்அப் பண்ணிவிட்டு நம்ம டாக்டர் வந்து, எனக்கு ஏதோ இதை செக்அப் பண்ண அப்புறமா ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி மாதிரி இருக்குது, கன்சீவாக இருக்க மாதிரி எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும், ஆனால் அவங்க ரியலாட்டு கன்சீவாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தானே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர், நிஜமாவே இதெல்லாம் உண்மையா, இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா, இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தனா கேட்கும்போது நம்ம டாக்டரும் சில பேருக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது தானா அந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மாயாவை தனா கிட்ட, தனா இதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கிட்டேருந்து வெளியில் வராங்க. நம்ம மாயாவும் தனா கிட்ட வந்து, தனா நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது தனாவும், இல்லை மாயா, வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க, அப்போ வேற நான் தாயாக போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமாக சந்தோஷத்தில் இருந்தாங்க, இந்த குடும்பமே ஒன்று சேர்ந்துடும் சொல்லிட்டு நானும் சந்தோஷமாக இருந்தேன், இப்போ மட்டும் அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி நான் கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா எப்படி அவங்க இதை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தனா கதறி அழுதுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம புவனேஸ்வரி
புவனேஸ்வரியும் பசுபதியும் அதை கேட்டுறாங்க. புவனேஸ்வரியும் தனா தாயாக போறான்னு சொல்லிட்டு தானே எல்லாருமே சந்தோஷத்துல இருந்தாங்க. இனி இந்த குடும்பம் எல்லாருமே வருத்தத்துல இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரியும் அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவும் மாயா கிட்ட வந்து இந்த விஷயம் எல்லாமே கதிர் எப்படி ஏத்துப்பான், கதிர் ஏற்கனவே பயங்கரமா சந்தோஷத்துல இருந்துட்டு இருந்தான், நமக்கு ஒரு குட்டி பையன் வரப்போறான்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பேசிட்டு இருப்பான் தெரியுமா, அவங்கிட்ட போய் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி தனாவும் ஆள ஆரம்பிக்கும் போது, மாயாவும் நீ எதுக்குமே கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் நம்ம அதை சந்திச்சு தானே ஆகணும், சரி இப்ப இல்லைன்னா எப்பவாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து தானே ஆகணும், அதனால மனசை தேத்திக்கோ தானா, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் தனாவும் இந்த விஷயத்தை எப்படியாவது வீட்டில் சொல்லலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரகுராமும் எனக்கு தனா வர ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா, எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் பறக்க போகிற குழந்தைக்கு ஒரு தொட்டில் வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம மாயாவும் தனாவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டாக வீட்டில் ஒரு தொட்டில் வந்து இறங்குது. அதை பார்த்தோன்னே ரமணி பாட்டியும் ரகு கிட்ட போய் என்ன ரகு எதற்காக இந்த தொட்டிலை வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லும்போது ரகுராமும் ஆமாம் வீட்டில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு குழந்தை வரப்போகுது இல்லை, அந்த குழந்தைக்கு தொட்டில் வேண்டாமா, அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம புவனேஸ்வரியும் பார்வதி கிட்ட பேசுகிறாங்க. பார்வதி கிட்ட வந்து என்ன வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் சொன்னல, அது எதுவுமே நீ நடக்க போகுதில்லை, அந்த தனா வந்து கன்சீவாக இல்லை, நான் இப்போ தான் இதெல்லாம் கேட்டுட்டு வரேன், அவள் செக்கப்புக்காண்டி ஹாஸ்பிட்டல் வந்திருந்தானே அதே இடத்துல தான் நானே இருக்கேன் அப்படி சொன்ன உடனே நம்ம பார்வதி அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே, ஆனால் இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லையே, தனா வந்து தாயாக போகிறான்னு சொல்லி தான் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, அதில் வேற மாமா ஒரு தொட்டில் வேற வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே நம்ம புவனேஸ்வரியும் இப்போ தனா வந்து எல்லாத்தையும் சொல்லுவா பாரு அப்படிங்கிற மாதிரி பார்வதி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம தனாவும் மாயாவும் அந்த தொட்டில் பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம தனாவும் மாயா கிட்ட வந்து மாயா பாத்தியா அப்பா எவ்வளோ ஆசையாக இருக்காங்கன்னு, இப்படிப்பட்ட நிலைமையில நான் என்னத்தை உண்மையை சொல்லதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரமணி பாட்டியும் கரெக்டாக நம்ம தனா கிட்ட போய் என்ன ஹாஸ்பிட்டல் போனல என்ன விஷயம் ஆச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டோன்னே நம்ம தனாவுக்கு என்ன சொல்கிறது, உண்மையை சொல்லவா இல்லைன்னா மறைச்சிடவா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம ரமணி பாட்டியும் ஏன் தானே நீ மௌனமாக இருந்துட்டுருக்க, என்ன விஷயம்னாலும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராம ஆவலாக கேட்டுட்ருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம தனாவும் இல்லை குழந்தை நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்குது, க்ரோத் எல்லாம் சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே மாயாவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுக்கா தனா இதை மறைக்கிறான்னு தெரிய மாட்டேங்குதே, பெரியப்பா வேற இவ்வளோ ஆசையாக இருக்காங்களா, அதனால தான் அவள் இப்படி மறைச்சிருப்பா அப்படிங்கிறது நம்ம மாயாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம ரமணி பாட்டியும் ரகுராமகிட்ட அப்போ நீ பண்ணது எல்லாமே சரிதான் ரகு, நீ ஆசையாட்டு தொட்டில் வாங்கினது நல்லா தான் இருக்கும் போல, குழந்தை வேற நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ரமணி பாட்டியும் ரகுராம் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரகுராமும் நம்ம குடும்பத்தில் ஒரு வாரிசு வரப்போகுது சந்தோஷத்தில் இருக்கும்போது நம்ம தனா ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பார்வதியும் குழப்பத்தில் இருக்காங்க. எதுக்காக தனா இப்படி சொன்னா, ஆனால் புவனேஸ்வரி இந்த மாதிரி சொல்லலையே, ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிட்டு தனா கன்சீவாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த தானே சொன்னாங்க, இப்போ யார் சொல்கிறத நம்புறதுனே புரிய மாட்டேங்குதுன்னு பார்வதியும் பத்மாவும் ஒரு சைடாக குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். தனாவும் மாயா கிட்ட வந்து பாத்தியா அப்பா எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க, எல்லாத்தையுமே ஆசை ஆசையாக செய்துட்டு இருக்காங்க, அப்படிப்பட்ட இடத்துல குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா எவ்வளோ வருத்தப்படுவாங்க, அதுக்காக தான் எல்லாத்தையும் இப்போதைக்கு மறைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா கிட்ட தனா சொல்லி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரகுராமுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருதுன்னு சொல்லலாம்.